இஸ்லாம் என்ற சொல்லின் பொருள். இஸ்லாம் என்ற சொல் சலாம் என்ற அரபு மூலத்திலிருந்து உருவானது. இது முழுமையான சரணடைதல், பிழையில்லாமை, நேர்மை, பாதுகாப்பு, கீழ்ப்படிதல் போன்ற அர்த்தங்களை கொண்டுள்ளது. இதன் பொருள், படைத்தவனாகிய ஏக இறைவனின் நாட்டத்தை ஏற்றுக்கொண்டு தம்மை முழுமையாக ஒப்படைத்து அவனை வழிபடுவது என்பதாகும். 1. ஷஹாதா, நம்பிக்கையின் பிரகடனம். அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மது அல்லாஹுவின் தூதர் என்று சாட்சியம் கூறுவது இஸ்லாத்தின் மைய கோட்பாடாகும். 2. சலாத், தொழுகை. முஸ்லிம்கள் ஒரு நாளைக்கு 5 முறை குறிப்பிட்ட நேரங்களில் அதிகாலை, நண்பகல், மாலை, சூரிய அஸ்தமனம், இரவு தொழ வேண்டும். 3. ஜகாத். இஸ்லாமிய சட்டப்படி முஸ்லிம்கள் தங்கள் வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஏழைகளுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் வழங்க வேண்டும். 4. சௌம், நோன்பு. இஸ்லாமிய நாட்காட்டியின் 9வது மாதமான ரமலான் மாதத்தில் அனைத்து ஆரோக்கியமான வயது முஸ்லிம்களும் பகல் நேரத்தில் நோன்பு நோற்க வேண்டும். 5. ஹஜ், புனித யாத்திரை. ஆரோக்கியமும் பொருளாதார வசதியுமுள்ள ஒவ்வொரு முஸ்லிமும் தங்கள் வாழ்நாளில் ஒருமுறையாவது சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா நகருக்கு புனித யாத்திரை மேற்கொள்ள வேண்டும்.